உன் வாழ்க்கையில நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற ஒரு வழி இருக்கா? அதை யாரிடமும் சொல்ல முடியல. சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ ஒவ்வொரு நாளும் சிரிக்கிற மாதிரி நடிக்கிற. ஆனா உள்ளுக்குள்ள நீ உடைஞ்சு போயிட்டு இருக்க. நினைச்சு பாரு. இந்த உலகம் உன் குரலை கேட்காம இருக்கலாம். ஆனா உன் வலி மட்டும் உன்னை விட்டுடாது. ஏன்னா அது உன்னை அழிக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்குது. வலி அது எல்லாருக்கும் வரும். ஆனா எல்லாரும் அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. சிலர் வலி வந்தா உடைஞ்சு போவாங்க. சிலர் அதிலேயே முடிஞ்சு போவாங்க. ஆனா மிக சிலர் மட்டும்தான் அந்த வலியை பயன்படுத்தி தங்களை உருவாக்கிக்கிறாங்க. நீ இப்ப அனுபவிக்கிற கஷ்டம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல. அது ஒரு ட்ரைனிங். ஆம், வாழ்க்கை உன்னை சோதிக்கல, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குது. நீ ஒவ்வொரு தடவை விழுந்து எழும்போது உன்னோட மனசு இன்னும் கஷ்டத்தை ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது. நீ தனியா ஃபீல் பண்ற நேரம் அது உன்னை உன்னோட உண்மையான வெர்ஷனுக்கு அருகே கொண்டு போகுது. நினைச்சு பாரு, ஒரு டைமண்ட் எப்படி உருவாகுது? அதிகமான ப்ரெஷர்ல தான். அதே மாதிரி உன்னோட வலி, உன்னோட ப்ரெஷர், அதுதான் உன்னை ஒரு பவர்ஃபுல் மனிதனாக்குது. யாரும் உன்னை புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படாதே. யாரும் உன்னை சப்போர்ட் பண்ணலன்னு நொந்துக்காதே. ஏன்னா நீ இன்றைக்கு தனியா போராடுற இந்த வலி நாளைக்கு உன்னை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஒரு நாள் வரும், நீ இந்த நாளை நினைச்சு சிரிப்ப. அந்த வலி இல்லை என்றால் இன்றைய நான் உருவாக மாட்டேன்னு சொல்லுவ. அது வரைக்கும் அழ வேண்டும்னா அழு, கஷ்டப்பட்டு போராடு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதே. உன் வலி உன்னை அழிக்க வரல, அது உன்னை உருவாக்க தான் வந்திருக்குது. நீ இப்போ இருக்கிற நிலை உனக்கு மட்டும்தான் புரியும். வெளியுலகத்துக்கு நீ ஒரு சாதாரண மனிதன். ஆனா உன் உள்ளுல நடக்கிற போராட்டம் அது ஒரு யுத்தம். ஒவ்வொரு நாளும் நீ உன்னோட மனசோட சண்டை போடுற. நீ முடியும்னு ஒரு குரல் சொல்றது, நீ முடியாதுன்னு இன்னொரு குரல் எதிர்க்குது. அந்த இரண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு நீ அமைதியா வெளியில நடக்கிற. யாரும் கவனிக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய குரல் இருக்கு. அதுதான் உன் வலி. அது உன்னை கேட்காத உலகத்துக்கு எதிரா உன்னை புஷ் பண்ணுது. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அது உன்னை எழுப்பி நிறுத்தும். நீ சம்டைம்ஸ் நினைப்ப, ஏன் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம்? ஆனா உண்மை என்னன்னா, பெரிய மனிதர்கள் யாரும் ஈஸியா உருவாகல. ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னாடியும் ஒரு சைலண்ட் பெயின் இருக்கும். நீ இன்றைக்கு அனுபவிக்கிற இந்த லோன்லினஸ், இந்த ரிஜெக்ஷன், இந்த ஃபெயிலியர், இது எல்லாமே ஒரு சிக்னல். வாழ்க்கை உன்னோட லெவலை உயர்த்துது. நீ ஸ்ட்ராங் ஆகணும், நீ மாற்றம் ஆகணும். அதனால தான் இந்த ப்ரெஷர் ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையும் போது அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு தோணும். ஆனா அதுதான் அதன் ஆரம்பம். அது உடைந்து வலிய அனுபவிச்சுதான் ஒரு மரமா மாறுது. அதே மாதிரி நீ இப்போ உடைஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்ற. ஆனா உண்மையில நீ உருவாக ஆரம்பிச்சுட்டே இருக்க. நீ யாருக்கிடமும் சொல்ல முடியாத அந்த டியர்ஸ், இரவு முழுக்க தூங்க முடியாத அந்த மோமெண்ட்ஸ், அது வேஸ்ட் ஆகல. ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. நினைச்சு பாரு, நீ இப்போ அனுபவிக்கிற வலி இல்லை என்றால் நீ இவ்வளவு மேச்சூர் ஆக மாட்ட. இந்த பெயின் உன்னோட எனிமி இல்ல, அது உன்னோட டீச்சர். அது உன்னை கத்து கொடுக்குது. எப்படி நிக்கணும், எப்படி தாங்கணும், எப்படி வெல்லணும். ஒரு நாள் வரும், நீ இந்த ஜேர்னியை திரும்பி பார்ப்ப. அப்போ நீ புரிஞ்சுக்குவ, இந்த வலிதான் உன்னை உருவாக்குனது. அது வரைக்கும் நீ ஒதுங்காதே, நீ நின்னுடாத. மெல்ல மெல்ல போ, ஆனா நின்னுடாதே. நீ ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, நீ முன்னாடி போறது தான் முக்கியம். இந்த உலகம் உன்னை இக்னோர் பண்ணலாம். ஆனா உன் ஹார்ட் ஒர்க், உன் பெயின், அது ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது. ஒரு நாள் அதே உலகம்தான் உன்னை கவனிக்கும். அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை நம்பு, உன் வலியை நம்பு. ஏன்னா அது உன்னை அழிக்க வரல, அது உன்னை உருவாக்க தான் வந்திருக்குது. நீ இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த பயணம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமான மாற்றத்தை உன்னுள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ பேசாமல் தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு வலியும் உன்னுள் ஒரு புதிய சக்தியை விதைக்கிறது. பல நேரங்களில் உனக்கு தோன்றும் இந்த கஷ்டம் எப்போதுதான் முடியும் என்று. அந்த கேள்விக்கு வாழ்க்கை உடனே பதில் தராது. ஆனால் அது உன்னை தயாராக்கும்.
உன்னை வளர்க்கும், உன்னை நீயே அறிய வைக்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உண்மையில் ஒரு முடிவு இல்லை, அது ஒரு திசை மாற்றம். அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு மறைமுக வழிகாட்டி. நீ இப்போ தனியாக இருப்பதாக நினைக்கலாம், யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணலாம். ஆனால் அந்த தனிமைதான் உன்னை உன்னுடன் இணைக்கிறது. நீ யார் என்று உணர வைக்கிறது. உன் பலம் எங்கே இருக்கிறது, உன் பலவீனம் எங்கே இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை சில சமயம் மிகவும் கடினமாக தோன்றும். அது உன்னை சோதிக்கிறது போல இருக்கும். ஆனால் உண்மையில் அது உன்னை உயர்த்த தயாராக்கி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் நீ இந்த எல்லா வழியையும் கடந்து வந்ததை உணரும்போது உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். நீ இன்று அனுபவிக்கும் கண்ணீர் நாளைக்கு உன் சிரிப்பின் காரணமாக மாறும். நீ இன்று சந்திக்கும் மறுப்பு நாளைக்கு உன் வெற்றியின் அடிப்படையாக மாறும். உன்னால் முடியாது என்று சொன்ன எல்லா குரல்களும் ஒரு நாள் அமைதியாகிவிடும். ஏனெனில் நீ உன்னால் முடியும் என்று நிரூபித்து விடுவாய். அதற்குள் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நின்று விடாதே. எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, முன்னேறு. உன் மனசு சோர்ந்து போகும் நாட்களும் வரும். நீ எல்லாம் விட்டுவிடலாமா என்று நினைக்கும் தருணங்களும் வரும். ஆனால் அந்த தருணங்களில்தான் உன் உண்மையான வலிமை உருவாகிறது. நீ இன்னும் ஒரு படி முன்னேறினால் போதும் என்று உன்னையே சொல்லிக்கொள். அந்த ஒரு படிதான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைய வலி நாளைக்கு சக்தியாக மாறும். இன்றைய இருள் நாளைக்கு ஒளியாக மாறும். நீ இப்போது பார்க்க முடியாத அந்த மாற்றம் மெதுவாக உன்னுள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் பயணம் வீணாகவில்லை, உன் முயற்சி வீணாகவில்லை, உன் காத்திருப்பு வீணாகவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரம் வந்தால் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். அந்த நாளை காணும் வரை நீ உன்னையே விட்டுவிடாதே. உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தால் போதும். அது மெதுவாக பெரிய தீயாக மாறும். அந்த தீ உன்னை முன்னே தள்ளும், உன்னை உருவாக்கும், உன்னை வெற்றியடைய வைக்கும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த வலி உன் கதையின் முடிவு இல்லை, அதுதான் உன் கதையின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதே. நீ அனுபவிக்கும் துன்பம் தற்சமயம் உன்னை நசுக்குகிறது என தோன்றலாம். ஆனால் அறிவுடையோர் அறிந்திருப்பது என்னவெனில், துன்பமே மனிதனை வடிவமைக்கும், அச்சாணியாகும். மனிதன் இலகுவான சூழலில் பிறந்து வளர்ந்தால் அவன் பலவீனம் அடைவர். ஆனால் கஷ்டத்தால் கடினமடைந்த மனம் ஒருபோதும் எளிதில் உடையாது. நீ இன்றைய வேதனையை சாபமாக எண்ணினால் அது உன்னை சிதைக்கும். நீ அதையே சாதனையாக எண்ணினால் அது உன்னை செம்மைப்படுத்தும். இதுதான் நெறி, இதுவே உண்மை. உலகம் எவரையும் காரணமின்றி உயர்த்தாது, எவரையும் காரணமின்றி தாழ்த்தாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு இடர்பாடும் உன் உள்ளுணர்வை எழுப்பும் முயற்சியாகும். அறிவில்லாதவன் துன்பத்தை குற்றம் கூறுவான், அறிவுடையவன் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வான். நீ எதற்காக இந்த சோதனையை சந்திக்கிறாய் என்று கேட்காதே, அதனால் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று உன்னையே கேள். அதுவே உன்னை உயர்த்தும் வழியாகும். துன்பம் உன்னை தாக்கும் போது ஓடி ஒளிவது தீர்வு அல்ல, அதனை எதிர்கொண்டு நிற்பதே வல்லமையாகும். ஒரு வீரன் போர்க்களத்தில் காயமடைந்தாலும் பின்னடைவு காணான். அதுபோல நீயும் மன வலிமையால் நிலைத்து நிற்க வேண்டும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. உலகம் புரிந்து கொள்வது வெற்றியடைந்த பின்னரே ஆகும். ஆதலால் புரிதலை நாடாதே, முன்னேற்றத்தை நாடு. மனிதன் தன் உள்ளத்தை வென்றால் உலகத்தையும் வெல்ல முடியும். உன் எண்ணங்கள் உன்னை உருவாக்கும். உன் எண்ணங்கள் பலவீனமாயின் நீயும் பலவீனமாவாய். உன் எண்ணங்கள் உறுதியாயின் உலகமே உனக்கு இடமளிக்கும். ஆகவே மனதை கட்டுப்படுத்திக் கொள். அதுதான் முதன்மை ஒழுக்கம். துன்பம் வரும்போது மனம் சிதறாமல் இருக்க பழகு. ஏனெனில் சிதறும் மனம் எந்த இலக்கையும் அடையாது.
நிலையான மனமே உயர்ந்த வெற்றியை உருவாக்கும். நீ இப்போது அமைதியாக துன்பத்தை தாங்குகிறாய். அது வீணல்ல. அது உன்னுள் ஒரு மறைந்த சக்தியை வளர்க்கிறது. அந்த சக்தி வெளிப்படும் நாள் வந்தால் நீயே உன்னை அறிய மாட்டாய். நீ தாழ்ந்து கிடந்த தருணங்கள்தான் உன் உயர்வின் அடித்தளமாக மாறும். இதனை உணர்ந்தவனே உண்மையான ஞானியாகும். கஷ்டம் நீடிக்காது, ஆனால் அதனால் உருவான வலிமை நிலைத்திருக்கும். ஆகவே துன்பத்தை அஞ்சாதே, அதை அணுகு, அதை உணர், அதிலிருந்து உன்னை உருவாக்கிக்கொள். ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து நோக்கும்போது அதில் நீ கண்ட கண்ணீர் உன்னை வீழ்த்தவில்லை, உன்னை உயர்த்தியது என்பதை உணர்வாய். அந்நாளில் நீ அடையும் அமைதி உலகின் எந்த இன்பத்தாலும் ஈடாகாது. ஆதலால் இன்றைய துன்பத்தை சுமையாக எண்ணாமல் சாதனையாக எண்ணி முன்னேறு. உன் பயணம் மெல்லியதாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கட்டும். அவசரப்படாதே, ஆனால் நின்றுவிடாதே. காலம் அனைத்தையும் சோதிக்கும், ஆனால் உறுதியான மனதை அது வெல்ல முடியாது. நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை நிலைநிறுத்திக் கொண்டால் எந்த இடர்பாடும் நீண்ட நாள் நீடிக்காது. மனிதன் தன் வலியை வென்றவனாக இருந்தால் உலகம் அவனை வெல்ல இயலாது. இதுவே நெறி, இதுவே வாழ்க்கையின் மெய்ப்பொருளாகும். மனிதன் தன் வாழ்க்கையில் அடையும் உயர்வு அவன் எதிர்கொள்ளும் துன்பத்தின் அளவினால் அளவிடப்படாது. அவன் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறான் என்பதாலே தீர்மானிக்கப்படும். இதனை உணர்ந்தவன் ஒருபோதும் சூழ்நிலையை குற்றம் கூறான், சூழ்நிலையை தனது சாதனையாக மாற்றுவான். நீ இப்போது அனுபவிக்கும் துன்பம் உன் உள்ளத்தை உருக்கும் அக்கினி போல் இருக்கலாம். ஆனால் அந்த அக்கினியில்தான் உன் மனம் உறுதியாக வடிவம் பெறுகிறது. அச்சமில்லாத மனமே உயர்ந்த செயலை நிகழ்த்தும். அச்சமுள்ளவன் வாய்ப்பை காண மாட்டான், வாய்ப்பை காணாதவன் வெற்றியை அடைய மாட்டான். ஆகவே முதலில் உன் அச்சத்தை வெல். உன் எண்ணங்களில் உறுதியை விதை, அது மெதுவாக செயலில் மலரும். உலகம் பல முறை உன்னை தள்ளிவிடலாம், ஆனால் நீ எழுந்து நிற்கும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இதுவே வீரத்தின் அடையாளமாகும். துன்பம் வந்தபோது மனம் தளராமல் இருப்பதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கமே மனிதனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஒரு மரம் வேரால் நிலைத்திருக்கிறது, அதுபோல மனிதன் தனது எண்ணங்களால் நிலைத்திருக்கிறான். வேரற்ற மரம் காற்றில் விழும், உறுதியற்ற மனம் சூழ்நிலையால் சிதறும். ஆகவே உன் மனதை வேர்போல் ஆழமாக நிலைநிறுத்திக்கொள். அப்போது எந்த காற்றும் உன்னை அசைக்காது. நீ இப்போது காணும் இருள் நிரந்தரம் அல்ல, அது ஒளிக்கான முன்னுரையாகும். இருளை அஞ்சும் மனம் ஒளியை காணாது, இருளை தாங்கும் மனம் ஒளியை அடையும். இதனை நினைவில் கொள். உன் பயணம் மற்றவர்களுடன் ஒப்பிடப்பட வேண்டியதல்ல. ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட காலமும் பாதையும் வேறுபடும். ஆகவே பிறரை பார்த்து சோர்ந்து போகாதே. உன் நடை மெதுவாக இருந்தாலும் அது உன் நடை என்பதில் பெருமை கொள். நிலைத்த நடைதான் இலக்கை அடையும். விரைந்து செல்லும் நடை பலமுறை வழுவும். நீ உன் வழியில் உறுதியாக நடந்து சென்றால் காலம் தானாகவே உனக்கு வாய்ப்புகளை திறக்கும். ஆனால் அதற்குள் நீ தயாராக இருக்க வேண்டும். தயார் இல்லாதவனுக்கு வாய்ப்பு வந்தாலும் பயனில்லை. ஆகவே இன்று முதல் உன்னை உருவாக்கிக்கொள். அறிவை வளர்த்து ஒழுக்கத்தை காத்து முயற்சியை நிறுத்தாதே. முயற்சி இல்லாதவன் அதிர்ஷ்டத்தை குற்றம் கூறுவான், முயற்சியுடையவன் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவான். இதுவே நெறி. நீ அடையும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் உன் பெரிய வெற்றியின் அடித்தளமாகும். அதை இகழாதே. சிறிய வெற்றிகளை மதிக்க கற்றுக்கொள். அவை தான் உன் நம்பிக்கையை வளர்க்கும். நம்பிக்கை இல்லாத மனம் எதையும் தொடங்காது, தொடங்காதவன் எதையும் அடைய மாட்டான். ஆகவே உன் உள்ளத்தில் நம்பிக்கையை உயிராக காப்பாற்று. அது சுருங்கினால் அனைத்தும் சுருங்கும், அது வளர்ந்தால் அனைத்தும் வளரும். துன்பம் உன்னை தாழ்த்துவதில்லை, அது உன்னை சோதிக்கிறது. சோதனையை தாண்டுபவன் உயர்வை அடைவான், சோதனையில் வீழ்பவன் வாய்ப்பை இழப்பான். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பது உன் கையில் உள்ளது. ஆகவே சோதனையை எதிர்கொள்,
அதிலிருந்து ஓடாதே, ஓடினால் அது மீண்டும் வரும். எதிர்கொண்டால் அது முடியும். இதுவே அனுபவத்தின் நெறி. காலம் உன்னை பலமுறை சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் பலமாக்கும் என்பதனை மறந்துவிடாதே. நீ இன்று சுமக்கும் சுமை நாளை உன் பலமாக மாறும். நீ இன்று கடக்கும் பாதை நாளை உன் அனுபவமாக மாறும். அந்த அனுபவமே உன்னை மற்றவர்களுக்கான வழிகாட்டியாக மாற்றும். அந்நாளில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பாய். அப்போது நீ சந்தித்த துன்பம் வீண் அல்ல, அது உன்னை உருவாக்கிய பெரும் சக்தி என்பதை உணர்வாய். ஆதலால் இன்றே உறுதி கொள், எந்த சூழ்நிலையும் என்னை உடைக்காது, எந்த துன்பமும் என்னை நிறுத்தாது, நான் முன்னேறுவேன் என உறுதி கொள். அந்த உறுதியே உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஒரு மனிதன் தன் மனதை வென்றுவிட்டால் உலகம் அவனை வெல்ல முடியாது. இதுவே நிலையான மெய்ப்பொருளாகும். மனிதன் தன் வாழ்க்கையில் அடையும் உயர்வு அவன் எதிர்கொள்ளும் துன்பத்தின் அளவினால் அளவிடப்படாது. அவன் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறான் என்பதாலே தீர்மானிக்கப்படும். இதனை உணர்ந்தவன் ஒருபோதும் சூழ்நிலையை குற்றம் கூறான். சூழ்நிலையை தனது சாதனையாக மாற்றுவான். நீ இப்போது அனுபவிக்கும் துன்பம் உன் உள்ளத்தை உருக்கும் அக்கினி போல இருக்கலாம். ஆனால் அந்த அக்கினியில்தான் உன் மனம் உறுதியாக வடிவம் பெறுகிறது. அச்சமில்லாத மனமே உயர்ந்த செயலை நிகழ்த்தும். அச்சம் உள்ளவன் வாய்ப்பை காண மாட்டான். வாய்ப்பை காணாதவன் வெற்றியை அடைய மாட்டான். ஆகவே முதலில் உன் அச்சத்தை வெல். உன் எண்ணங்களில் உறுதியை விதை. அது மெதுவாக செயலில் மலரும். உலகம் பல முறை உன்னை தள்ளிவிடலாம். ஆனால் நீ எழுந்து நிற்கும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இதுவே வீரத்தின் அடையாளமாகும். துன்பம் வந்தபோது மனம் தளராமல் இருப்பதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கமே மனிதனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஒரு மரம் வேரால் நிலைத்திருக்கிறது. அதுபோல மனிதன் தனது எண்ணங்களால் நிலைத்திருக்கிறான். வேரற்ற மரம் காற்றில் விழும். உறுதியற்ற மனம் சூழ்நிலையால் சிதறும். ஆகவே உன் மனதை வேர்போல் ஆழமாக நிலைநிறுத்திக்கொள். அப்போது எந்த காற்றும் உன்னை அசைக்காது. நீ இப்போது காணும் இருள் நிரந்தரமல்ல, அது ஒளிக்கான முன்னுரையாகும். இருளை அஞ்சும் மனம் ஒளியை காணாது. இருளை தாங்கும் மனம் ஒளியை அடையும். இதனை நினைவில் கொள். உன் பயணம் மற்றவர்களுடன் ஒப்பிடப்பட வேண்டியதல்ல. ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட காலமும் பாதையும் வேறுபடும். ஆகவே பிறரை பார்த்து சோர்ந்து போகாதே. உன் நடை மெதுவாக இருந்தாலும் அது உன் நடை என்பதில் பெருமை கொள். நிலைத்த நடைதான் இலக்கை அடையும். விரைந்து செல்லும் நடை பல முறை வழுவும். நீ உன் வழியில் உறுதியாக நடந்து சென்றால் காலம் தானாகவே உனக்கு வாய்ப்புகளை திறக்கும். ஆனால் அதற்குள் நீ தயாராக இருக்க வேண்டும். தயாரில்லாதவனுக்கு வாய்ப்பு வந்தாலும் பயன் இல்லை. ஆகவே இன்று முதல் உன்னை உருவாக்கிக்கொள். அறிவை வளர்த்து ஒழுக்கத்தை காத்து முயற்சியை நிறுத்தாதே. முயற்சி இல்லாதவன் அதிர்ஷ்டத்தை குற்றம் கூறுவான். முயற்சி உடையவன் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவான். இதுவே நெறி. நீ அடையும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் உன் பெரிய வெற்றியின் அடித்தளமாகும். அதை இகழாதே. சிறிய வெற்றிகளை மதிக்க கற்றுக்கொள். அவைதான் உன் நம்பிக்கையை வளர்க்கும். நம்பிக்கை இல்லாத மனம் எதையும் தொடங்காது. தொடங்காதவன் எதையும் அடைய மாட்டான். ஆகவே உன் உள்ளத்தில் நம்பிக்கையை உயிராக காப்பாற்று. அது சுருங்கினால் அனைத்தும் சுருங்கும். அது வளர்ந்தால் அனைத்தும் வளரும். துன்பம் உன்னை தாழ்த்துவதில்லை, அது உன்னை சோதிக்கிறது. சோதனையை தாண்டுபவன் உயர்வை அடைவான். சோதனையில் வீழ்பவன் வாய்ப்பை இழப்பான். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பது உன் கையில் உள்ளது. ஆகவே சோதனையை எதிர்கொள். அதிலிருந்து ஓடாதே, ஓடினால் அது மீண்டும் வரும். எதிர்கொண்டால் அது முடியும். இதுவே அனுபவத்தின் நெறி. காலம் உன்னை பலமுறை சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் பலமாக்கும் என்பதனை மறந்துவிடாதே. நீ இன்று சுமக்கும் சுமை நாளை உன் பலமாக மாறும். நீ இன்று கடக்கும் பாதை நாளை உன் அனுபவமாக மாறும். அந்த அனுபவமே உன்னை மற்றவர்களுக்கான வழிகாட்டியாக மாற்றும். அந்நாளில்
நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பாய். அப்போது நீ சந்தித்த துன்பம் வீண் அல்ல, அது உன்னை உருவாக்கிய பெரும் சக்தி என்பதை உணர்வாயாதலால் இன்றே உறுதி கொள். எந்த சூழ்நிலையும் என்னை உடைக்காது, எந்த துன்பமும் என்னை நிறுத்தாது. நான் முன்னேறுவேன் என உறுதிகொள். அந்த உறுதியே உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஒரு மனிதன் தன் மனதை வென்றுவிட்டால் உலகம் அவனை வெல்ல முடியாது. இதுவே நிலையான மெய்ப்பொருளாகும். இந்த அறிவுரைகள் உங்களுக்கு பயனளித்திருந்தால் இந்த சேனலை தொடர்ந்து ஆதரிக்கவும். வாழ்க்கையை உயர்த்தும் இத்தகைய நெறிகளை மேலும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பயணத்தில் துணையாக இணைந்திருங்கள். உங்கள் முன்னேற்றமே எங்கள் நோக்கம். நன்றி.